கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று பேதுரு எழுதக்கூடியதான நிருபத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் அவர் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை என்றால், ஒரு விசுவாசி ஒரு விஷயத்தில் 2 விஷயத்தில் என்ன செய்யணும்? வளரணும். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலையும், இரண்டாவது அவரை அறிகிற அறிவிலும் வளரணும். அப்போ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் வளர்ச்சி அடைய வேண்டிய காரியங்கள் நமக்கு உண்டு. உலக ரீதியான வளர்ச்சி தேவையில்லை என்பது உங்களை சார்ந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம், நானும் நீங்களும் அவரை அறிகிற அறிவில் வளரணும். அதே போல் தேவனுடைய கிருபையிலும் வளரணும். கிருபையில் எப்படியா வளருது? கிருபை என்பது தேவனுடைய அளவிட முடியாத அன்பு. அப்போ அந்த அன்பில், அந்த கிருபையில் நாம் வளரணும்னா என்ன செய்யணும்? இதில் போட்டிருக்கு கொரிந்தியரில், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்போது ஸ்தோத்திரம், அதாவது எல்லாவற்றிலுமே ஸ்தோத்திரம் செய்வது நல்லது. ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உடையவர்களாய் வாழ்ந்து நாம் நன்றி சொல்ல நமக்குள்ள கிருபை பெருகுமா? ஆகவே உலகத்தில் மறக்கக்கூடாத ஒன்றுன்னா நன்றியை மறக்கக்கூடாது. அப்போ தேவன் உங்களுக்காக செய்த சகல விதமான எல்லா விதமான நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம்னா நன்றி தான். அப்போ நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்த நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். அதே போல் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அறிந்து கொள்ள, அதில் வளர்ச்சியடைய எத்தனையோ விதமான ட்ரைனிங், பயிற்சிக்கு போகிறாங்க, கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம், அவரை அறிகிற அறிவில் கட்டாய் வளரணும். இது எப்படி சாத்தியம்? தெய்வ சமூகமே பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு தான் வேதத்தை ஆராய நாம் அவருக்குள்ளாக வளர முடியும். அவரை அறிகிற அறிவில் வளர முடியும். பரிசுத்த ஆவியான நிச்சயமாக நமக்கு வசனத்தை குறித்தான வெளிப்பாட்டை அனுதினமுமே தருவார். அப்போ வசன வெளிப்பாடு தான் அவரை பற்றி அறிகிற அறிவு. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சூழ்நிலையிலுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது கூட இருக்கலை. அவர் கடைசியாக திருவிருந்து கொடுக்கிறார், பரிசுத்த பந்தி, அதில் அவர் கலந்துக்கலை. ஆனால் அந்த திருவிருந்தை குறித்தான தெளிவான ஒரு வெளிச்சத்தை அவர் நமக்கு சபைக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது, அவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைந்ததைத்தான் அதை காட்டுகிறது. ஆகவே நாமும் தேவனுடைய அளவற்ற அந்த அன்பிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளர்ச்சி அடைய தெய்வ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். நன்றி உள்ளவங்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவங்கள் பெருகட்டும். இது அவரை அறிகிற அறிவிலே நமக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வளர்ச்சி நாளாக இருக்கட்டுமே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்குமே உம்முடைய அன்பில், கிருபையில் வளரக்கூடிய, உம்மை அறிகிற அறிவிலே வளரக்கூடிய அந்த கிருபை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாகப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவதில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் இருக்கட்டும். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை தியானிக்கிறதில் நாங்கள் இன்னும் அதிகமாய் நேரத்தை, காலத்தை செலவழிக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடையட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பெருக்கத்தை, வளர்ச்சியை கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.